கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான காலை நேரத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். இரக்கமுள்ள தேவன் கிருபையாய் நம்மை நடத்துகிறார். கர்த்தரை துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம், நன்றி உள்ளவர்களாக காணப்படுவோம். நம்முடைய சிந்தனைக்காக உபாகமம் 1 அதிகாரம் 31வது வசனம். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. நம்மை சுமக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். நாம் ஒவ்வொருவரையும் சுமந்து வழி நடத்துகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். தான் ரொம்ப விசேஷமாய் நாம் பார்க்க வேண்டியது. அந்த தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக பாரமான சிலுவையை சுமந்தவர். அவர் பாரமான சிலுவையை சுமந்தபடியினாலே நம்முடைய சாபங்களெல்லாம் நம்மை விட்டு நீங்கி விடுகிறது என்று பார்க்கிறோம். அவர் நமக்காக சுமந்ததுனால, அவர் நம்மை சுமக்கிறதுனால நாம் சுமக்க தேவையில்லை என்று பார்க்கிறோம். இன்றைக்கு உலகத்தில் நாம் பார்க்கும்போது ஜனங்கள் அநேக காரியங்களை சுமக்கிறத நாம் பார்க்கிறோம். ஆனால் இயேசு சொல்லுகிறார் மத்தேயு 11 அதிகாரம் 30வது வசனத்திலே, என் நுகம் மெதுவாயும் என் சுமை லெகுவாயும் இருக்கிறது. நம்முடைய ஆண்டவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல, லெகுவானவைகள் என்று பார்க்கிறோம். அது அதிக சுமையை நம்மிடத்தில் ஏற்றுகிறது அல்ல. சிலர் தேவனுடைய கட்டளைகளை கண்டு பயப்படுவார். ரொம்ப பயங்கரமான பாரமான கற்பனை என்று சொல்லி. அப்படி அல்ல. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து நீதியின் பாதையிலே நம்மை நடத்தி எல்லாவற்றையும் நமக்கு லகுவாக்கி தருகிற தேவனாயிருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11 அதிகாரம் 46வது வசனத்தை நாம் படிக்கும்போது அதில் சொல்லுகிறார், அதற்கு அவர், நியாய சாஸ்திரிகளே, உங்களுக்கு ஐயோ, சுமக்க அரிதான சுமைகளை மனுஷர் மேல் சுமத்துகிறீர்கள். நீங்களோ உங்கள் விரல்களில் ஒன்றினாயிலும் அந்த சுமைகளை தொடவும் மாட்டீர்கள். சுமப்பதற்கு முடியாத சுமைகளை நீங்கள் அந்த ஜனத்தின் மேல் ஏற்றுகிறீர்கள். ஆனால் நீங்களோ நியாய சாஸ்திரிகளே, ஒரு விரலினாலே கூட நீங்கள் என்ன செய்ய மாட்டீர்கள், அதை தொட மாட்டீர்கள் என்று இயேசு சொல்லுகிறார். அப்படி தான் நடக்கிறது. எவ்வளோ பிரசங்கங்களை கேட்கிறோம், அப்படி இருக்க வேண்டும் இப்படி இருக்க வேண்டும் என்று கேட்கிறோம். ஆனால் அவ்வளோ பண்ணுகிறவர்கள் அதில் ஒரு அம்சமாகிலும் செய்கிறார்களா என்று சொன்னால் இன்றைக்கு அது கேள்விக்குறியாகிவிட்டது என்று பார்க்கிறோம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் சோர்ந்து போகக்கூடாது. நம்முடைய ஆண்டவருடைய சுமை லகுவானது என்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த உலகத்தில் நல்ல மாதிரியை அவர் வைத்து போயிருக்கிறார். ஆம், அவருக்காக நாம் ஜீவிக்கிறது நமக்கு ஒரு பெரிய பாக்கியம். பார்வோன் இஸ்ரவேலரை சுமை சுமக்க வைத்தான் என்று பார்க்கிறோம். கடினமான சுமைகளை சுமக்க வைத்தான். ஆண்டவர் இறங்கி வந்து அவர்களுக்கு விடுதலை கொடுத்தார். யாத்திராம் 6வது அதிகாரம் 6-7 வசனங்களில் நாம் வாசிக்கும்போது, ஆதலால் இஸ்ரவேல் கர்த்தர் உங்கள் மேல், இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நானே கர்த்தர் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டு உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறத பார்க்க. ஆண்டவர் சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற தேவன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த இயேசுவிடத்தில் வாருங்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் இன்ன பாரம் எனக்கு இருக்கிறது, என்னை விடுவியும் ஆண்டவரே, என்னை தப்புவியும் ஆண்டவரே, என்னால் சுமக்க முடியவில்லை ஆண்டவரே, எனக்கு இறங்கும் ஆண்டவரே என்று கர்த்தரிடத்தில் கேட்பீர்களே. ஆனால் இந்த நேரத்தில் தானே உங்களுக்கு ஒரு விடுதலையை தருவதற்கு, உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தருவதற்கு இந்த ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். ஜெபியுங்கள்,
கேளுங்கள். இந்த நாள் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். சுமையில்லாத நாளாய், லகுவான நாளாய், கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்கிற நாளாய் காணப்படும்படி ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். ஒவ்வொரு நாளும் எங்களை ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல சுமந்து வழி நடத்துகிற எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். நீர் உம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திலே அனுப்பி எங்களுடைய பாவத்தையும் சாபத்தையும் பாரமான சிலுவையிலே சுமக்க வைத்தீர் ஆண்டவரே. அவர் சுமந்ததுனால, நீர் எங்களை சுமக்கிறதுனால நாங்கள் சுமக்க தேவையில்லை என்கிறத நாங்கள் அறிகிறோம். இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு விசாலத்தை உண்டு பண்ணும் ஆண்டவரே. இவருடைய பாரங்களை இவர்களை விட்டு அகற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். இவர்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடும், சமாதானத்தை கொடும், சந்தோஷத்தை கொடும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். காட் பிளஸ் யூ.